ஹாய் கேஸ், நான் விராட் கோலி தம்பி. இந்தியா இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க இந்தியா கூட. விராட் கோலி டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்தியா இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு. சுமன் கில் வேற கேப்டனா போட்டாங்க. இந்தியா டீம் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுமன் கில் தான் அடுத்து விராட் கோலின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து இந்தியா டீமே ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி நாங்க எப்பயுமே நினைச்சதே கிடையாது. சுமன் கில் மேலேயும் எங்களுக்கு கோவமே கிடையாது. சுமன் கில் எல்லாம் யங் பிளேயர் நல்லா விளையாடட்டும் தான் நினைக்கிறோம். அடுத்த விராட் கோலி சுமன் கில் எப்படி இருக்கீங்க நீங்க சொல்லலாம். அதுதான் எங்களுக்கு கடுப்பு. விராட் கோலி எல்லாம் யாருங்க? யுகத்தின் தலைவன். மிகப்பெரிய ஒரு ஆஸ்திரேலியா டீம் இங்கிலாந்து கூட 2015-16 டைம்ல அத்தனை பேரை எதிர்த்து நின்று தனியால டெஸ்ட்ல ஒவ்வொரு மேட்சும் ஜெயிக்க வச்ச ஆளு என் தலைவன். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட், எந்த ஒரு ஃபேர்வெல் எதுவுமே இல்லாம டெஸ்ட்ல ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. அந்த கடுப்பு தான் எங்களுக்கு விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பிசிசிஐ மேல. ஆல்சோ ரோஹித் ஃபேன்ஸ்க்கு இந்த ரோஹித் 2 ஐசிசி அடிச்சு கொடுத்த கேப்டனுங்க ரோஹித் சர்மா எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு ஆளை டெஸ்ட்ல வெறும் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு. விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாம் இந்தியா டெஸ்ட் டீம்ல சாலிடா ஒரு 3 வருஷம் ஆட வைக்கலாம். தப்பே கிடையாது. ஒரு சீனியர் பிளேயர் கூட உள்ள இல்லாம இங்கிலாந்து டெஸ்ட் டீமுக்கு அப்படியே ஒரு யங் பிளேயர் சமைச்சிருக்கீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு பிசிசிஐ பண்ணது. அடுத்த மேட்ச் இங்கிலாந்து கூட ஆர்ச்சரும் வந்துருவான். இன்னுமே அவங்க பவுலிங் அட்டாக் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும் இங்கிலாந்துக்கு. நம்ம இந்தியா டீம்ல வந்து பும்ராவே வச்சு எவ்வளவு ஓவருங்க போடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா தரமான சம்பவம், 5 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பும்ரா ஓவர் கொடுத்துட்டே இருக்காங்க. பும்ரா பாவமா இருக்குங்க. அவர் இந்தியா இங்கிலாந்துக்கான டெஸ்ட் மேட்சோட டிக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி டெஸ்ட் ரிட்டையர் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே சேல் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே வாங்கிட்டாங்க. இப்ப விராட் கோலி ரிட்டையர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2-3 நாள் கிரௌட் இருந்துச்சு. 4th டே கிரௌட் கம்மி ஆயிடுச்சு. 5th டே இன்னைக்கு வந்து சுத்தமாவே கிரவுண்ட்ல கிரௌடே கிடையாது. ஒரு 100-150 பேர் தான் டோட்டலாவே இருந்திருப்பாங்க. இதுக்கு மேட்ச் ஒன் சைடு மேட்ச் கூட கிடையாது. 5th டேக்கு டபுள் சைடா தான் இருந்துச்சு. இந்தியாவா இங்கிலாண்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்ச் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்க்கு கிரௌடே இல்ல. காரணம்னா விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ள இல்ல. விராட் கோலி வந்து இந்தியா டீமுக்குள்ள இருந்தாலே அது இந்தியா டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலங்க. அது என் தலைவன் இந்தியா டீமுக்குள்ள வந்து ரன் அடிக்கிறானோ இல்லையோ, ஃபீல்டிங்ல உள்ள நின்னாலே அது இந்தியா டீமுக்கு வந்து ஒரு ஜெயிச்ச மாதிரி தான். ஆல்ரெடி தலைவன் ஃபீல்டிங்ல காட்டுற அக்ரெஷனு, ஃபேன்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் ஃபுல்லா விராட் கோலியோட இதாவே தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ஒரு கடுப்புலயே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆயிருவாங்க. அதுதாங்க விராட் கோலி. அந்த மாதிரி ஒரு விராட் கோலி வேணுங்க எங்களுக்கு. அந்த ஒரு அக்ரெஷன், ஒரு ஸ்லெட்ஜிங் ஒண்ணுமே இல்லை இந்த டெஸ்ட்ல. எனக்கு பார்க்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்பவும் சொல்றேன், சுமன் கில்ல விராட் கோலி கூட கம்பேர் பண்ணாதீங்க. விராட் கோலி எல்லாம் வேற மாதிரிங்க. விராட் கோலி 81-82 செஞ்சுரி இன்டர்நேஷனல் அடிச்சிருக்காரு. சுமன் கில் இப்பதான் 15 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. விராட் கோலி தொடங்கணும்னா குறைஞ்சது ஒரு 66 ஐசிசி செஞ்சுரி அடிச்சே ஆகணும். அப்பதான் நீங்க அடுத்து விராட் கோலின்னு சொல்லணும். சும்மா கில்லுதான் அடுத்து விராட் கோலி, கில்லுதான் அடுத்து விராட் கோலின்னு என்னடா தலைவன் யாருன்னு தெரியுமாடா? யுகத்தின் தலைவன்டா விராட் கோலி. விராட் கோலி பத்தி என்னடா தெரியும் உங்களுக்கு? ஒரு 6 ஒரு 100 அடிச்சா அடுத்து விராட் கோலி, ஒரு 4 அடிச்சா அடுத்து விராட் கோலி வந்தாண்டா. தலைவன் யாரு? தலைவன் பண்ண சம்பவம் என்ன? கேப்டன்சி டெபியூலயே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 100, 2 இன்னிங்ஸ்லயுமே 100 அடிச்ச ஒரே கேப்டன் இந்திய கேப்டன் அது விராட் கோலி மட்டும்தான். சுமன் கில் தான் அடுத்து விராட் கோலின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் 100 அடிக்க முடிஞ்சது. செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கலையே. அப்ப விராட் கோலின்னு ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்க. இப்ப நாங்க வந்து சுமன் கில தப்பு சொல்ல கிடையாது. சுமன் கில் யங் பிளேயர், நல்ல பிளேயர் தான், நல்லா வளர்ந்து வர ஒரு பிளேயர். நாங்க எல்லாருமே சப்போர்ட் தான் பண்றோம். சுமன் கிலுக்கு யாருமே எதிரி கிடையாது. அடுத்து விராட் கோலி எதுக்கு சொல்றீங்க சுமன் கில்? அதுதான் எங்களுக்கு கடுப்பா இருக்கு. விராட் கோலி கேப்டன்சில டீம்ல இருக்க ஒவ்வொருத்தர் கத்தி மாதிரி இருந்தாங்க. விராட் கோலி என்ன பண்றானோ அப்படியே அத்தனை பிளேயர்ஸும் பண்ணுவாங்க. ஆப்போசிட் டீம் அத்தனையுமே காலி ஆயிருவாங்க. அப்படி இருந்துச்சுல விராட் கோலி கேப்டன்சில டீம். அப்படி இருந்த ஒரு டெஸ்ட் டீம் இப்படி பாக்குறதுக்கு நிஜமாவே சங்கட்டமா இருக்கு. 5 டெஸ்ட் சீரீஸ்ல 1 முடிஞ்சிச்சு. 4 டெஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம். கேப்டன்சி பண்றவங்க எல்லாம் விராட் கோலி ஆயிட முடியாது. ஒரு சூர்யா, ஒரு சந்திரன், ஒரே விராட் கோலி.